ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி போகிற அந்த பல்சரில் பாருங்களேன், ஃப்ரண்ட்டு டயரும் பேக் டயரும் அலைண்டாகவே இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அந்த பல்சர் 220ல் நல்லா கிளியராக தெரியுது பாருங்களேன். ஃப்ரண்ட் டயர் அப்படி, பேக் டயர் இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சரியான டிராஃபிக்கு. ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து இங்கே டிராஃபிக் தான். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ருட்டீனான ஒரு ஹைவேக்கு வந்துட்டோம். இது வந்து ஹைவே அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பைபாஸ்ன்னு சொல்லலாம். பாவமாக நிற்கிதுங்க எல்லாம். ஐ ஃபீல் வெரி பேட். இப்போ இந்த டாக்ஸ்லாம் அங்கே நிற்கிறப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதே ஒரு சந்தோஷம்தான். அல்டிமேட்டான ஒரு கிளைமேட்டு.
இந்த மாதிரி கார்னரிங் பண்ணுறப்போ மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் எப்போ வேணால் ஸ்கிட் ஆகும். மேலே பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. வாவ், அந்த இன்ஜின்லேருந்து வர ஸ்மோக்கை பாருங்களேன். பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர், வெதர், எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த இன்ஜின்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதன் காரணமாக தான் அவ்வளோ ஸ்மோக் வந்து நமக்கு தெரியுது. யூஸ்வலாக வந்து ஏர்க்ராஃப்ட் லேண்டிங் டேக் ஆஃப் அப்பெல்லாம் அவ்வளோ தெரியாதுல்ல. இப்போ இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெதர் வந்து சில்லுன்னு இருக்குது. அப்படின்னோடனே இன்ஜின்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மலையில் ரைடு பண்ணியிருக்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வித் அட்மோஸ்ட் காஷனோட தான் நான் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். பட் வந்து மழைன்றது ஜாஸ்தியாக பெய்யுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் ரன்னிங்கில் இருக்கனால வந்து கிளியராக என்னால் சொல்ல முடியல. ஆனால் வந்து நல்லாவே பெய்யுது மழை. ஸோ GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறனால தைரியமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறேன். அண்ட் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸை பற்றி சொல்லணும்னா இதுக்கு ஒரு தனி ஸ்டோரி போடணுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஜர்க் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ்னால் இந்த ஜாயின்ஸ் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பிரிட்ஜுமே நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர் வந்து இப்போது இரும்பில் வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து முன்னாடி இல்லை, ஓப்பனாக தான் இருக்கும். ஆக்சிடெண்ட்டாக நிறைய பேர் உள்ளே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மைண்டில் வச்சுட்டு ஃபுல்லாகவே இதை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வானகரம் டோல் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிட்ஜ். இது போரூர் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். போட்டிருக்காங்க பாருங்களேன், சூப்பர். ஏதாவது அசம்பாவிதம்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்க. வாவ். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனாக இருக்கும் அப்படியே. ஸோ தட் அங்கே என்ன நடக்குது, உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும் நமக்கு. மேபி வந்து கீழே விழுந்துடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணிட்டாங்களான்னு தெரில.